இந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நான் எவ்வளோ ரொட்டீனை க்ரியேட் பண்ணாலும் என்னோடய லைஃப்பில் இப்போ வரைக்குமே ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நாளாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. என்னோடய மைண்ட் செட்டில் வந்துட்டு நான் எதையோ சாதித்த மாதிரியே எனக்குள்ளேயே ஓவர் திங்க் பண்ணி என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை நானே தடுத்துக்கிறேன். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நான் டெய்லி இப்போ ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணேன்னா அது ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த ரொட்டீன் நமக்கு சரியாக வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணி அந்த ரொட்டீனையும் கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரியே நான் ரொட்டீனை பிளான் பண்ணுறதை மட்டுமே நான் ஒரு சக்ஸஸாக நினச்சிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணாமல் பிளான் பண்ணி அடுத்தடுத்த ரொட்டீனை மட்டும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் இப்போ வரைக்கும் ஒரு பண்ண மிஸ்டேக்காக எனக்கு தோணுது. அதனால தான் நான் இப்போ ஒரு ரொட்டீனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து முதல்ல ஃபாலோ பண்ணி நான் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ரியலைஸ் பண்ணதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன். நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஆடியோ சரியாக கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அப்புறமா திரும்ப திங்க் பண்ணேன், யோசித்தேன். பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்க வேணாம், இப்போதைக்கு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ரெகுலராக ஒன் டே விட்டு ஒன் டே கண்டிப்பாக வீடியோ வரும். நான் வீடியோ போடுவேன், கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். தொடர்ந்து ஒரே விஷயத்தில் மட்டும் நான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மற்ற விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஓகே காய்ஸ், இந்த மாதிரியான லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இம்ப்ரூவ் ஆவேன், நீங்களும் உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம்.